என்னங்க மெடிக்கல் போயிட்டு பிரெக்னன்சி கிட் ஒன்று வாங்கிட்டு வாங்களா, நான் செக் பண்ணி பார்த்துறேன். ஏமா இப்ப 2 நாளைக்கு முன்னாடி தானே செக் பண்ணி பார்த்தேன். இப்போ 2 நாள்ல மாசமா இருந்தேனா? 2 நாள்ல மாசமா வரதுக்கு நீ என்ன கொசுவா? உள்ள போடி. இவனுக்கு குழந்தை வேணும்னு ஆசையே இல்லை போல இருக்கு. சும்மா எப்ப பார்த்தாலும் வந்து கிட்ட வாங்கிட்டு வாங்க, கிட்டு வாங்கிட்டு வாங்க, கிட்டு வாங்கிட்டு வாங்க. கிட்டு என்ன அங்க ஒப்பாங்க ஓசியில கொடுக்குறான். ஏதோ மாசத்துல ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போம் இல்லாம மாசம் ஃபுல்லாவா அதை போட்டு செக் பண்ணிட்டு கிடப்பாங்க. வயிற்றுல கிளம்பிட்டு முட்டை போடாம என்னடி பாட்டு பாடிட்டு சுத்திட்டு இருக்க? நான் முட்டை போடுற இடத்துல உன் சொந்தக்காரி படுத்து கிடக்குறாடி. ஏன் சொந்தக்காரியா? இருடி பாத்துட்டு வரேன். நீ எதுக்குடி அங்க படுத்திருக்க? முட்டையை எடுக்கதான். சாரி அக்கா. யாருடி உனக்கு அக்கா? நான் தான் சொன்னேனடி உன் சொந்தக்காரின்னு. என்னங்க நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. அப்படி என்னடி பண்ண? என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் சொல்லுவேன். சரி மன்னிச்சிட்ட சொல்லு. இப்போ நீங்க டீ குடிச்சிங்கல்ல, ஆமா அதுக்கு என்னப்ப? அதுல ஒரு பல்லி உந்து கிடந்துச்சு, அதை நான் எடுக்க மறந்துட்டேன். ஏண்டி ரொம்ப நேரமா நான் கெஞ்சிக்கிட்டே இருக்கேன், வீட்டுக்கே வரமாட்டேன். உன்னை நம்பி தாண்டி என் சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க. உன்னை பார்த்தாதான் அவங்க முகத்துல சிரிப்பே வரும். இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருந்தா நான் என்னதான் பண்றது? நீ இல்லாம நான் மட்டும் போனா என்னடி நினைப்பாங்க? சூழ்நிலை புரிஞ்சுக்கோடி. அவள்கிட்ட ஏன் கெஞ்சிட்டு இருக்க? தூக்கிட்டு வாயா, சீக்கிரம் சமைக்கணும். ஏங்க என் ஃப்ரெண்ட்ஸும் சொந்தக்காரவங்கனா உன் புருஷன் குடிப்பானான்னு கேட்குறாங்கங்க. என்ன சொன்ன? நீங்க சொல்லுங்க, நான் அதை அப்படியே சொல்லிடுறேன். எப்போ தான் குடிப்பாரு, அதுவும் பீர் மட்டும் தான் குடிப்பாருன்னு சொல்லிடு. எங்க அப்பையில இங்க பேசிக்கிட்டாங்க, குடிகாரனை கூட நம்பிடலாமாமா. எப்பவாவது பீர் குடிக்கிறேன் அப்படி சொல்றான் பாரு, அவனை நம்பவே கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப அடுத்த தடவை கேட்கும்போது என்னால எப்பெல்லாம் என் புருஷனுக்கு தலைவலிக்குதோ அப்பெல்லாம் அவர் குடிப்பாருன்னு சொல்லிடு. சொல்லுடி, அடுத்த கேள்வியை கேட்க மாட்டாங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்னங்க வித்தியாசம்? ஆண்கள் பொய் சொல்லுவாங்கம்மா, பெண்கள் உண்மையை சொல்ல மாட்டாங்கம்மா. அவ்வளவுதாம்மா. ஏங்க எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பாத்தீங்களே, அந்த பொண்ணு ஏங்க கல்யாணம் பண்ணல? பொண்ணோட அப்பா பொண்ணு தர மாட்டேன்ட்டாரு. பொண்ணோட அம்மாவை ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. அடப்போம்மா, பொண்ணை கேட்டதுக்கே கொடுக்க மாட்டேன்ட்டாரு. பொண்ணோட அம்மாவை கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரு. இந்தப்ல எங்க அம்மா அவங்க வீட்டு வர சொன்னாங்க, வா போலாம். நான்லாம் வர முடியாது. போன தடவை உங்க அம்மா இங்க வரும்போது என் ரசத்தை சாப்பிட்டுட்டு நல்லாவே இல்லைன்னு என்னை திட்டிட்டு போனாங்கல்ல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. என்னால வாயதரன்னு சொல்ல முடியல, அவங்க சொல்லிவிட்டாங்க. எது? உண்மையிலே ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன? கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லா இளைஞர்களுக்கும் ஆசை. பட் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறான்ல, அவன் தான் பேராசை. ஏங்க டீ போடவா? டீ நான் குடிக்க மாட்டேன்னு தெரியாதா? காப்பி போட்டு எடுத்துருவா. டீ போடவான்னு உங்களை கூப்பிட்டேன், வாங்க. வெள்ளிக்கு அப்புறம் சனி, ஜெயிக்க போறது எங்க அணி. சனிக்கு அப்புறம் ஞாயிறு, பேசாம போயிரு. ஏய் கார் எங்கடி? காரை காணோம். கார் எங்க இருக்கு? அதான் தூக்கிட்டு போயிட்டாங்களே. என்னடி சொல்ற? லோன்ல கார் வாங்கினா ஒழுங்கா லோன் கட்டணும், இல்லனா இப்படிதான் தூக்கிட்டு போயிருவாங்க. அப்போ லோன் வாங்கியே கல்யாணமும் பண்ணிருக்கலாம் போல. என்னது? பொண்டாட்டி நல்லா இருந்தா ஆசைப்படுறாங்க, குழந்தையாவும் நல்லா இருக்கணும்னு பேராசைப்படுறாங்க. சரி, அவ்வளவுதான் அவங்களோட டிராவல். பட் நம்ம அப்படி கிடையாது. புருஷன் சொட்டையா இருந்தாலும் சரி, சரி மொட்டையா இருந்தாலும் சரி, அவனை மட்டுமே கண் கண்ட தெய்வம்னு நினைக்கக்கூடியவங்க நம்ம. உன் பேர் என்ன? ரகசியா. ரகசியா. வயசு என்ன? 85. 85. உடம்புக்கு என்ன? திக்கத்தவன ஒரு பொண்ணு கைய பிடிக்கிறான். என் புருஷனா எனக்கு. பாப்பா முட்டை இருக்கா? இருக்கு இருக்கு. என்ன ரேட்டு? ஒரு முட்டை 10 ரூபா. சரி பாப்பா, எனக்கு 30 முட்டை கொடு. அங்க இருக்கிறதே 30 முட்டை, அதையும் நீயே வாங்கிட்டா நான் யார்கிட்ட விக்கிறது? எதுக்கு முட்டை விக்கிறீங்க? 30 முட்டை.